பாரம்பரிய கேரளா தரவாடு வீடுகள் மாதிரி இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர்ஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பகல் பொழுதுல வீடு எப்பவும் வெளிச்சமாக இருக்கணுங்கிறதுக்காக லிவிங் ஹாலோட ஒரு பகுதியில் பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீடு 3லிருந்து 5 டிகிரி வரைக்கும் வெப்பம் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக 70% இவங்க பொருத்தம் பிளாக்ஸையே யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக விழுற இடங்களில் இவங்க பொருத்தம் பிளாக்ஸையே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் வென்டிலேஷன், அதாவது டாப்பில் கலெக்ட் ஆகிற ஹாட் ஏரை வெளியே ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக டாப்பில் ஸ்கைலைட்டை சுற்றி நிறைய வென்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இதனால் வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. வீட்டோட எக்ஸ்டீரியரை ட்ரெடிஷ்னல் டிசைனில் பிளான் பண்ணியிருந்தாலும் வீட்டோட இன்டீரியர்ஸை நல்ல மாடர்னாக மினிமலிஸ்ட் டிசைனில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் பால்கனிஸ்க்கு ஸ்லோப்டு ரூஃப் பிளான் பண்ணி அதுக்கு டபுள் லேயர் டைப்பில் ஓடு போட்டிருக்கிறதும், டெரகோட்டா கிளே ஜாலிஸில் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்கிறதும், சாருபடி கான்செப்டில் சிட் அவுட் ஏரியாவில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கிறதும், ட்ரெடிஷ்னல் டிசைனில் பெரிய பெரிய பில்லர்ஸ் கொடுத்துருக்குறது, இதெல்லாமே பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி ஒரு பழைய வீடு இருந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 BHK டூப்ளக்ஸ் டைப் வீட்டை கட்டியிருக்காங்க. மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இவங்க தான் இந்த வீட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. விஜயா பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஹவுஸ் இல்லைனா ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ் இல்லைனா மாடர்ன் ஹவுஸ் எந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன்.